புத்தகம் 30ஆம் அதிகாரம் 36 அதை கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாக இருக்க கடவுள். காத்துடைய சாட்சி சந்நிதி வைக்கணும். எங்க வைக்கணும்? எங்க வைக்கணும்? தூவர்க்கா மனசு இடிச்சு பொடியாக்கணும். சாம்பிராணி போட ஏமாத்து வேலை. சடலில் சாம்பிராணி போட்டால் புகையாக எடுப்புதா? இதே போல நம்ம மனசை இடிச்சு பொடியாக்கணும், நுறுக்கணும். இதை அந்த தூப பலிபீடத்து மேல் போட்டால் அது புகை எழுப்பும். எந்த தட்டடினாலும் பிடிக்க முடியாது. முகம் மேலே ஆசைக்கூடத்து மேலே எழுப்பும் போல இதுக்கு மேலே கத்தை எழுப்பி கத்த சந்தையில் போயிட்டோம். அது முகந்து பார்த்தோம். இந்த வாசனை முகந்தோம்னா கர்த்தர் மனசில் அங்கீகரித்தால் நம்முடைய வசன ஜீவி பிரகாசம் வாசல் வீசு. இது அங்கே முஸ்லீம்ஸ் போனால் அவருடைய வஸ்திரம் இல்லை உனக்கா. ஒரு முஸ்லீம்ஸுடைய சைடு கூட போனால் அவன் துணிமணி மணக்கா, அவனுடைய வஸ்திரம் மணக்க. அந்த வஸ்திரம் அல்ல, நம்ம ஜீவியம் மணக்கிறான், வாசல் வீசணும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம சொந்தக்காரர் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கணும், நம்ம கோத்திரங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். அதுக்காகவும் மனசு இடிக்கப்படும். ரொம்ப கவனமாக கேட்டாலே விளங்கும். மனசை விட்டு கொடுக்கும் போது கற்று கேட்கலாம். உதாரணம், மதுரை மரியாள் எத்தனை பைபிள் ஸ்டடிக்கு போகலாம். மதுரை மரியாள் பைபிள் ஸ்டடிக்கே போயிட்டு 7 அவள் சாசு பிடிச்சிருக்கு. ஒரு சாசுல 2 சாசுல 7 சாசு. இதே போல நமக்கு வியாதிகள் 38 வருஷம் ஒருவனுக்கு இருந்தது. எல்லளவும் எந்திரிக்க முடியாது. 38 வருஷமா அங்கதான் கிடக்கான். நோக்கம் தண்ணி எப்பவும் கலக்கும். இயேசு என்ன அவர் உள்ளத்தில் எப்படி இறக்க வரும்? தண்ணி கலக்கணும், நான் முதல்ல இறக்கணும். எனக்கு முடியல, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. மனுஷனுக்கு உதவி செய்ய மாட்டான், அக்கம் பக்கம் உதவி செய்ய மாட்டான், கூட வந்து அக்காலும் உதவி செய்ய மாட்டான், அண்ணன் தம்பியான உதவி செய்வாங்களா? இவளுக்கு இறங்கணும். ஆணும் இவன் ஆணும், இவனுக்கு இறங்கணும். 38 வருஷமா இருக்கான். இந்த மதுரை மரியாள் அங்கே வந்திருக்கான், சாசோடு வந்திருக்கான். இவளுக்கு அர்த்த குணமாக்கிட்டான். இவளாக்கும் இயேசு உயிர்த்தெழுவதை பார்க்க வேண்டும் என்று அது இருட்டோட புரட்டான். அந்த வருஷம் வந்துட்டான். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருக்கவளே மகதலேனா மரியாள் கல்லறை நிலத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டார். அது இருட்டோட தான் இவர் பிரயாசத்தை கட்ட பார்த்தான். இவர் பைபிள் ஸ்டடி ஒன்றும் படிக்கல, ஒரு கிளாஸுக்கு போகல. இந்த நன்றி இறைத்தோட அதிக இருட்டோட மதுரை மரியாள் இயேசு மார்பில் சாய்ந்திருந்த யோவான் அது இருட்டோட போனானா? போகல. அவனுக்கு வேற வேலை இருக்கு. இந்த பேதர் போனானா? போகல. இவன் அதிக இருட்டோட போறான். அவ கூட போகும்போது இயேசுடைய தாய் தங்கச்சியாகிய மரியாள் அங்க வரணும். ஒரு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவரும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு. இவங்க எல்லாம் சுகந்த வர்க்கம் இடணும், பாரம்பரியத்தை கை கொள்ளணும். இதுக்காக இந்த உயிர்த்த நாள் என்று மதுரை மரியாளும் மகன மரியாள்
யாக்கோபு தாயாகிய மரியாளும் சலமி என்பவரும் 2 பெண்களும் போறாங்க. இவளும் போறான் 7 நன்றிருந்து இறைத்தோடு போறான். அதையும் இருட்டோடு இருந்துச்சு போறான். இங்க அதையும் இருட்டோடு இருந்துச்சு போறான்னு சொல்லல. அங்க போயிருக்க இவள் இயேசு கண்ட உடனே இவள் கண்டா. கல்லறையில் கல்லறை காணல. கல்லறையில் அவரு கல்லறை இருக்கு, இயேசு காணல. துணியில ஒரு இடத்துல சுத்தி வச்சிருக்கு. தாழ்மாட்டில் ஒரு துணி இருக்கு, தலைமாட்டில் ஒரு துணி இருக்கு. நீங்க வச்சிருக்கிற ட்ரெஸ்ஸு அந்த இருக்கு, எடுத்துக்கா இன்னும் வச்சுட்டு போயிட்டார். நம்ம கையினாலும் அவர் வாங்குறதில்லை, நம்ம பொருளை வாங்குவதில்லை. இவளுக்கு கத்த கல்லை எடுத்து போட்டாரா, தடை வைக்கிறாரா. உடனே மோடி யோவாண்டே பேதுட்டு சொன்னான். பேதுட்டு சொன்னான். ஓடினாங்களா, ஓடினாங்க. உடனே போட அவனுடைய யோவான்கிட்ட சொன்னா, யோவான் வரேன்னா வரட்டு போதும் லேட் ஆயிடுச்சு. யோவான் பேதரும் மேலே போனான். ஆனால் போய் சேருக்கு முன்னாடி யோவான் பிந்தி போட்டாலும் பிந்தி போயிட்டான். பேதர் தான் பிந்தி போனாலும் பிந்தி போய் இறங்கிட்டான். அவன் தைரியம் இருக்கு, இறங்கிட்டான். இவன் எப்படி பிரயாசப்படுறா? மதுரை மரியாள் கல்யாணம் ஆகாத பெண்ணு, அதிக இருட்டோட போறான். எல்லாரும் போயிட்டாங்க. அவரு காணலாக்கா இருந்து போயிட்டா, சேலை இருக்கு ஒன்று காணலன்னு போயிட்டாங்க. யோவானும் போயிட்டான், பேதரும் போயிட்டான். இவளையும் கூட காணல. நீ வாமா என் கூட வாங்கன்னு கேட்க. இவளை அங்கே அழுது ஒத்தியில் அழுது விட்டுருக்காங்க. இயேசு வீட்டு வந்துட்டாங்க. பிறகு வராரு என்று கிட்ட ஒன்னே போறேன். என்னை தொடாது, நான் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகலாம் என்ன சொல்றேன். தொட விளையிட்டான். பிறகு இயேசு போய் தன்னோட ரத்தத்தை காணிக்கையாக செலுத்திட்டு இவர்களுடைய ஆத்மா எல்லாத்தையும் கிடைத்து வாங்கிட்டு திரும்ப வரான். திரும்ப வரும்போது இவ வேற பார்க்க அழுதுட்டான். இந்த கல்லறை ஒத்தையில எல்லாரும் மரியாதை என்று கூப்பிட்டு வேற பக்கம் திரும்பி அழுதுட்டு இருக்கவ இவர் பக்கமா திரும்பிட்டா. கற்று சத்தம் இப்படி எடுத்துட்ட கண்களில் திருவிழா காசு வாங்கி நல்லா கவனிக்கணும். ஆவில் நிறையணும். மனசு விட்டு கொடுத்தா ஆவில் நிறையலாம். இதை நான் மனசை நான் விட்டு கொடுத்தேன். வருஷம் கேட்டு வந்து வீட்டில் காய்ச்சல் வந்துச்சு. காய்ச்சல் அப்படி இல்லை, விலையில் வந்துட்டு. இப்படி கம்பெனிக்கு அமெரிக்காவில் உள்ள கம்பெனி ஒரிஜினல் கம்பெனி எங்களுக்கு மொபைல் உண்டு. அதை போட்டு 3 நாள் கேட்கலாம். காலையில் அப்படி அப்போ எவ்வளோ தூரம் கேட்டால் இவ்வளோ தூரம் காய்ச்சல் வரணும். மனசு எவ்வளோ கொடுத்து இவ்வளோ தூரம் இறைச்சல் சூடு உண்டாகணும். அப்படிப்பட்ட மனசை விட்டு கொடுக்கணும். சும்மா மண்டை ஆட்டிட்டு போனால் எனக்கு பிடிக்காது. ரொம்ப கோபம். காரணம் கத்தர் மேல் பிரியம், உங்க மேல் வெறுப்பு இல்லை. உன் மனசு கத்தரண்டே போக மாட்டேன். ஒரு நாள் போறாதா? மதுரை மரியாதை போயிட்டா உடனே கேட்டாரா? அப்ப அவ மனசுக்கு போதும், நம்ம மனசையும் போகல. அவ யூதர் சரியில்லை, படிச்சவள் இல்லை. அவன் படிச்சிருக்க, எல்லாம் இருக்கான், பாஸ் பண்ணியிருக்கான், எல்லாம் இது அழகா இருக்க, எல்லாம் இருக்கான். இவரை ஒன்றும் இல்லை. மரியாதை கூப்பிட்டார். உடனே ஓடிப்பார். இதை சொல்லாது, நான் என் பிதாவிடத்துக்கு ஏற்றோம். இவள் மேல் அன்பில் திரும்பி வராது. இவள் கண்ணீரோடு அழுதுட்டு இருக்காள். இவள் ஒருத்திக்காக திரும்பி வர வந்துட்டு திரும்ப போற மரியாதை சத்தம் படை சத்தம் விலகிட்டேன். தன்னிடத்தில் உள்ள 7 தாசுகளை நீக்கினவர் இவர்தான். இவ்வளவு வந்திருக்காரப்பா என்று திரும்பி பார்த்து அவர் கிட்ட ஓட கண் திறந்துட்டு, மனசை திறந்தவர் கண்களை திறந்துட்டார். அவர் நோக்கி விட
இப்போ கிட்ட போற தொடாதுன்னு சொல்லல. அவர் மகிமையில் இருந்துச்சு. இந்த மகிமைக்குள் முத பிரவேசித்து யாரே அப்போஸ்தலர் அல்ல, இந்த மதுரை மரியாதை. இதே போல் கர்த்தருடைய மகிமைக்குள் நாம் இருக்க வேண்டுமானால், மகிமை பொருளாக இருக்க வேண்டுமானால் நம்ம மனசு விட்டுவோம். அபிஷேகம் பெறவுமா? பரிசுத்தாய் பெறுவது அபிஷேகம் பெறுவது. பரிசுத்தாய் பெற்றுட்டு அபிஷேகம் பெறுவது உடனே கிடையாது. மகிமைக்குள் பிரவேசித்து மதுரை மரியாதை. இது நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் அந்த தேவன் அங்கும் மனசு எப்படி கொடுக்கணும்? 36 வசனம் 25 வாசத்துக்கு 36 வாசிக்கணும். தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளம் ஏற்றி துப்புரவான பரிசுத்த தூபவர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. நான் உன்னை சந்திக்கும் இடம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம சந்திக்கணும். யாரை சந்திச்சா இருக்கிற ஞாபகம் உங்களுக்கு? கர்த்தர் நம்ம சந்திக்கணும். ஆளை பார்க்கணும். நாம் ஒரு ஆளை பார்க்க போறோம், போவோம், என்ன காரியம் முடிச்சுட்டு வருவோம். அந்த ஆளுக்கு பிரயோஜனமா இருக்கும், நமக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் உங்களை சந்திக்கும் ஸ்தலமாகிய சாட்சி சந்தி, சாட்சி உள்ளவர்களாக பார்ப்போம். சாட்சி உள்ளவர்களாக போகணும். யாரு? இந்த மதுரை மரியாதை சாட்சி ஆயிட்டான். கத்து சந்திக்க இடம். இது தூக்கம் இருக்குது, எடுக்கணும், உச்சதான் எடுக்கணும். 3 வருஷம் சாம்பிராணி போடும். இப்படி தட்டணுமா, இப்படி எடுத்து குஞ்சு போடணும். சிறு பிள்ளைகள் போட்டால் தொட்டிலுக்கு இருக்கிற பிள்ளைகளும் போட்டோம்னா அடியில் போட்டு தொட்டில் அடியில் போட்டோம். தொட்டில் மேலே போடக்கூடாது. பிள்ளைங்க தான் நல்லா கடத்திருப்போம். மேலே பிள்ளை வெந்துவோம். தொட்டிலுக்கு அடியில் வைக்கும். இந்த வாசனை பிள்ளைகளுக்கு வியாதி வராது, காய்ச்ச வராது, பள்ளி வராது, எல்லாம் செத்துடும். இதே போல இந்த தூபவர்க்கம் போடும். மனசை நொறுக்கி மனசு தூளாக்கி இடித்து கர்த்தருக்கு குறைக்கணும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நொறுக்கப்படாது. ஜெபம் இப்படி இருந்தால் உன்னதப்பட்ட புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14 கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முருகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. உன் சத்தத்தை நான் கேட்கலாம். கண்மலையின் வெடிப்புகளில் தங்கியிருக்கிறார் என் புறாவே. கர்த்தர் புறாவா நாம் இருக்கிறோம். நம்முடைய மனசு புறாவை போல் இருக்கணும். புறா அடுப்பு அடியில் போய் படுத்திருந்தாலும் புறாவுடைய சிறகில் ஒரு கறி ஓட்டம். இதே போல நாம் உலகத்தில் இருந்தாலும் எவ்வளவு சூட்டில் இறங்கினாலும் அதோட கறி நம்ம மனசில் ஓட்டக்கூடாது. நம்ம மனசு உலகத்தில் இருந்தாலும் உலகம் நமக்குள் வரக்கூடாது என்பதற்காக இந்த புறாவுடைய சிறகுல மின்னும். புறா இருந்தால் எப்படி ஆகுது? சிறகு பார்த்தா கறி இருக்கா? அடுப்புக்குள்ள போனாலும் இது கறி பிடிக்காது. இதே போல நம்ம மனசு கபடம் இல்லாமல் இருக்கணும். கர்த்தரை ஒப்படைக்கணும். இப்படி இருந்து ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் கர்த்தர் கேட்க. என் புறாவே, உன் சத்தத்தை நான் கேட்க. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேண்டுமானால் கர்த்தர் இந்த மாதிரி போகும். முதலாவது நம்ம ஜெபம் கர்த்தர் கேட்கணும். கேட்டால் மற்றவர்களுக்கு ஆசை. இந்த சாம்பிராணி கர்த்தர் தூபத்திற்கு போட்டால் அவர் அங்கீகரிக்கணும். முதல்ல வாசனை நம்ம ஜெபம் அவர் வாசனையா இருக்கணும், வெறுப்பா இருக்கணும். உன் ஜெபத்தை கேட்கட்டும், உன் முகரூபத்தை பார்க்கட்டும். கிட்டவா இந்த போட்டிருக்கு
உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. உன் முகம் நீ ஜெபனுடைய முகம் எப்படி இருக்கணும்? கோபமா இருக்கணும். ஜெபம் யாருடையும் கசப்பு இருக்கணும், யார் மேலேயும் வெறுப்பு இருக்கணும். எவ்வளவு பேசினாலும் வெறுக்கக்கூடாது, கசப்பாக்கணும். கோபத்துல பாஞ்சு போகக்கூடாது. 2 வார்த்தை கொடுக்கலாம், 2 அடி கொடுக்கலாம். ஏதோ ஒரு ஆளு இப்படி கொடுத்து இன்னொரு ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்கு, அந்த இடத்துல இன்னொரு ஆளு போகுது. இந்த ஆளுக்கு எப்படி இருக்கா? அப்பா இது நம்ம பிள்ளைகள இப்படி கத்த அந்த ஜபத்தை கேட்பாரா? அதான் இடித்து பிழியணும், பிள்ளைகளை நொறுக்கணும். இது தலையில் போட்டாலும் வாசனை எழுப்பணும், நாட்டை எடுக்கக்கூடாது. இந்த வாசனை கத்து மோந்து வைப்பார், அங்கீகரிப்பார். வாசனையா இருக்கு, கத்திர இலைத்துக்கு இன்பமா இருக்கும். நம்மளோட நெறி எவ்வளவுக்கு எவ்வளவு நொறுக்கப்படுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நொறுக்கப்பட்டு தூளா இடிச்சால்தான் கத்திர நம்ம ஜபத்தை அங்கீகரிப்போம். இது வாசனையா இருக்கு. இவன் ஜபத்தை நான் கேட்கட்டும் போட்டுக்கா, கேட்கட்டும். கர்த்தருக்கு காது உண்டு, மூக்கு உண்டு. இதுக்கு ரோஜாப்பூ வச்சா பார்க்கறதுக்கு அந்த பக்கம் வச்சிருக்காரு மூக்கு. வாசனை வந்து பார்க்கல, ஜபத்தின் வாசனை வீசணும். ஜபம் இன்பமா இருக்கணும். அவர் மனசு உருக்கவும் இறக்கம் உள்ளது. நாம கேட்கறது அவர் மனசு உருக்கணும். அவரை மனசு உருக்கி இழுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஜபம் போறோம். வாசனை வீச வேண்டாம். அது வாசனை வீச இவன் சாய்பாபு போன கொஞ்சமா வாசனை வீசும். அது அரபி தேசத்தில் போட்டிருக்கு. வேற இடம் தேசம்டா தென்னாப்பிரிக்கா. இங்க ஏன் முஸ்லிம் ஜாஸ்தியா இருக்கான். இவன் அங்க சென்று தாயப்பட்டான். எனக்கு அங்கிருந்து சென்று கொடுத்துருக்காங்க. அந்த சென்று திறக்க வேண்டாம். அடுத்த நாள் கொடுக்க மாட்டேன். கொடுத்தா அவங்களும் இதுல போயிடுவான். அவன் ரொம்ப பிரியப்படுவன்ட்டு இது கொடுக்கலாம். இது வாசனை வீசும். பிரச்சனை இந்த வாசனை பார்க்கறதுக்கு அர்த்தம் நிற்கலாம். இதுக்காக பர்வத்தை ஏறி போல நம்முடைய பாவங்களை நிவர்த்தியாக்கணும். நமக்காக மறிக்கணும். நம்முடைய ஜபம் இன்பமா இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு இன்பமா இருக்கணும், ஆசிரிக்கப்படும், கிருபை பொருந்தா இருக்கணும். இதுக்காக கர்த்தர் பாடுபட்டார். 35 வசனம் அதிகாரம் 37 அதிகாரம் வசனம் கடைசி பாகம். இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. கர்த்தருக்கென்று பரிசுத்தமா இருக்கணும். நமக்காக செய்யக்கூடாது. நம்முடைய ஜபம் நம்ம மடியில இருக்கணும். யாருக்கா இருக்கணும்? நம்முடைய ஜபம் கர்த்தருக்கென்று போகணும். கர்த்தருக்கென்று அவ்வளவு பரிசுத்தமா வச்சுக்கணும். மற்ற பொருளோடு தொடரக்கூடாது. இதே போல நாம் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் உள்ளவராக இருக்கணும். நான் மனசு அங்க போகக்கூடாது. இருக்கு இந்த சாப்பாடு ஆசையில உலக ஆசையில மனசை விட்டு போகும். இது பரிசுத்தமா இருக்கணும். இதுக்கு நம்ம மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் அங்கீகரிப்பான், முகந்து வைப்பான், மன உருகில. அந்த முதலின மரியாள் ஜபத்தை கேட்டு மன உருகிட்டாளா? மன உருக்கமும் இறக்கமும் உள்ளது. இறக்கத்தில் ஐஸ்வரம், மன உருக்கத்தில் ஐஸ்வரம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த முதலின மரியாள் இவள் மகளின் மகிமை கொடுப்பாடு மட்டும்தான். இவள் வார்த்தையை கற்று அங்கீகரித்து அளவு மாசம் டிசம்பரை காலத்தை சுழிச்சுதா. 36 திரும்ப அவசியம். அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து
நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமா இருக்க கடவுள். எது இடிச்சிருக்கிய? மனசுல வெள்ளை போடும். மனசு வெள்ளையா வரணும். இதை இடிக்கணும். வேற எங்கேயும் போகணும். முடியாது. இந்த மனசு இடிச்சு போனால் தூபவர்க்கம் விடும்போது போடும். தூபவர்க்கிற அளவுக்கு இடிக்கணும். எதை சேர்த்து அடிக்கணும்? 34 சுத்த வெள்ளை போலமும் சுத்த வெள்ளை போலம், அப்புறம் குங்கிலியம் நல்லா குறிக்க எழுதணும். சுத்த 4 பொருள் இருக்கு. சுத்த வெள்ளை போலம் 4 சுவாபங்களே கற்றுக்கணும். சுத்த வெள்ளை போலம், குங்கிலியம், அல்பான் பிசுமாய் கந்த வர்க்கம். கந்த வர்க்கத்தில் அல்பான் பிசும் சேர்ந்திருக்கு. அதான் கீழியாத்தின் பிசின் தைலம் இல்லையோ. இந்த தைலத்தை கொஞ்சம் எடுத்து அந்த எந்த காயத்தில் போட்டாலும் எந்த புண்ணு ஆகும். குங்கிலியம் கந்தவர்க்கம், இது அல்பான் பிசின் சேர்ந்துக்கணும். 3வது கந்தவர்க்கம். அது எப்படி இருக்கணும்? அல்பான் பிசின் தைலம். அப்புறம் நூற்றமான சாம்பிராணி எல்லாம் சும்மா நிறைய அடிக்கணும். இவ்வளோ எடுத்து அதை போட்டு இந்த 4 முன்ன சேர்த்து இடிக்கணும். இடிச்சாலும் சாம்பிராணி. சாம்பிராணி புகை எப்படி வருது? எழுப்புது இடிக்கப்பட்ட படிதான். ஐயா கத்து தொழுதுட்டு ஐயா ஏன் ஒன்னேச்சியா கத்து கேட்க மாட்டேங்காருயா. அப்போ அவரை 2 அடி கொடுக்க வேண்டியா? வேற நமக்கா? இவர்தான்க்கு இப்படிப்பட்ட இயேசு நான் தான் பாவம் என்று 2 கையில் கொடுத்து தம்பி கை ஒப்படைச்சாரா? ராத்து முன்னால கூட்டு போறாங்க. பிரதான ஆசாரியர் அரண்மனையிலிருந்து இயேசு இந்த சத்தியத்தை சாம்பிராணியா மாற்றுவதற்காக இவர் வாசனை கேட்டு அங்கீகரித்தனால் எல்லாம் சாம்பிராணியா மாறும். எல்லா வாசனை உள்ளதாக மாறும். தானதை கொஞ்சம் போட்டா போறோம், கிருமியெல்லாம் சத்து. இவ்வளவு வாசனை வீசக்கூடிய கொஞ்சம் எடுத்து போட்டோம். சம நிறைய எடுத்து ஒன்று கூட்டி குறைய விட்டார். எடுத்து இவ்வளவு இது போட்டோம். புகையிடமும் இதே போல் நம்ம ஜபத்துக்கு வல்லம் வேணும். கொஞ்சம் எடுத்து ஜபம் இந்த மறுநாள் மரியாதை கொஞ்சம் நேரம் தான் கற்று அங்கீகரிச்சா இவருடைய தொட்டு குணமாயிட்டு 38 வருஷம் வியாதி இருக்கணும். எனக்கு யாரும் இல்லையா, என் அண்ணன் தம்பி யாரும் வரல, சொந்தக்காரர் யாரும் எனக்கு இல்லை, நான் தான் இருக்கேன். எனக்கு உள்ள இறங்க பலன் இல்லை. யாரும் என்னை கைப்பிடிக்கிறாள் இங்கே வாங்கிச்சிருக்கேன். என்ன நோக்கம்? அதே மக்களுக்கா விடுதலை வேணும். எல்லாருக்கும் முன்பாக நான் சோமானேன் என்று சாட்சியா இருக்கிறேன். கர்த்தரின் இதயத்தை பார்த்தா 38 வருஷம் வந்துட்டு இருக்கான். சோர்வு இல்லை, முருகருப்பான் முருகருக்கும் இல்லை. எப்போ கலங்கும் தண்ணி, எப்போ கலங்கும். நோக்கால் அங்க இருக்கு. இந்த தண்ணி மேலதான் கத்திர தண்ணின்னா வசனம், கத்திர வசனத்து மேலதான் இருக்கணும். வார்த்தையின் மேல்தான் நம்ம மனசு போடும். அவ அப்படி சொல்றா, இவ அப்படி சொல்றான்னு பார்த்தா ஒன்னாலும் முன்னேற முடியாது, விடுதலை கிடைக்காது. இவளோட மனசை பார்த்துட்டு வார்த்தையை பார்த்துட்டு நீ எந்திரிச்சு உன் படுக்கையிடு, நீ இறங்காண்டாம், இறங்காண்டான்னு சொல்லுடா. இறங்க வச்சாரா? உன் படுக்கை எடுத்துட்டு நீரே சுருட்டிட்டு தலைமையில் வச்சு போ. எல்லாருக்கும் முன்னா துணி சுருட்டினான். தலைமையில் வச்சுட்டு போனா எவ்வளோ நேரம் சோமாயிடுச்சு.
எடுத்துட்டு போய் கீழ்பட்டு எடுத்து போகும்போது சுகமாயிட்டா. இதே போல் நம்ம விடுதலை கொடுக்க வல்லவரை காலையா எப்படி விழப்படும் எத்தனை வருஷம் ஆரம்பிச்சு நம் மனசு கத்துற வார்த்தை ஒரு நிமிஷத்தை கத்துக்கணும் வார்த்தை கீழ்பட்டனா நம்புனா கீழ்பட்ட எதிர்ச்சிட்டான். யார் பிடிச்சு விட்டா? யாரும் பிடிக்கணும். நம்மளோட விசுவாசம் நம்ம பலப்படுத்தும். உங்களோட விசுவாசமே முன்னே பலப்படுத்தும். நம்ம பலம் யாரு? விசுவாசம் பலம். விசுவாச பலம் வேணும். உங்களுக்கு என்ன பலம் வேணும்? விசுவாச பலம் வேணும். யாரும் இல்லை. முதல்ல நினைச்சானா இதை கைப்பிடிச்சு யாராவது இறக்கவான்னு நினைச்சானா? யாரும் இல்லைன்னு ஒரு பொருளாதார தேடி போனவர் இந்த கைப்பிடி இறங்கினாரு. அங்க ஒரு பாம்பு கடை. பாம்பு கடைக்கார பார்த்தியாடா? பாம்பு முதல் நாள் போறாரு. பாம்பு உடனே பாம்பு பின்னால் வாங்க பின்னால் வாங்க எல்லாரும் கூப்பிடுவாரு. இவருதான் பின்னால் போயிட்டாரு. பாம்பு எல்லாரும் போயிட்டு இவர் கிராஜுவேட் ஆராய்ச்சியாளர் ரிசர்ச் படிச்சிருக்காரு. அமெரிக்காரன் பாம்பு போயிட்டு இப்படி சத்தோண்டு பாம்புன்னு சொன்னாலும் போயிருமா? அது போயிட்டு வேற இடம் தாண்டி போனேன். வேற பொருளை கண்டுட்டேன். வேற தூக்கி வரணுமா? எப்படி கொண்டு வரா? அது கொண்டு வர முடியல. பல லட்சத்துக்கு காணும். உலகத்தையே விலைக்கு வாங்கலாம். அவ்வளோ பொருளுக்கு மேற்கொள்வது பொருளாட்டு. அஞ்சு பொடிக்கான்ட்டான். படுத்துட்டேன். ஆளை காணல. நான் படுத்துட்டேன். ஆளை காணல. எப்படி ஆளு? இந்த ஆளை நம்பி கூட படுக்கலாமா? நல்லா பாருங்க. படுபடுன்னு சொன்னான். சரி படுத்தேன். கூட்டிட்டு போயிட்டான். இவன் நம்பி இறக்கலாமா? நீ எழுந்து நீ படுக்கை எடுத்துக்கொண்டு போ எடுத்தானா? அன்னைக்கு வாரத்துக்கு முதல் நாள் போயினான். எல்லாரும் சும்மா நாங்கள் எழுந்து போனான். ஆட்கள் கேட்டாங்களா? போதா இன்னைக்கு என்ன நாள்? போயினாள். போகலாமா? உனக்கு இருக்கு 6 நாள் 7 நாள் உண்டு. 6 நாள் உண்டு. இன்னைக்கு போயினாள். இன்னைக்கு போகலாமா? கிடைக்கும்போது இப்படி கிடைக்கன்னு யாரும் பார்க்க வரல. கையை பிடிச்சி யாரும் இறக்கல. எப்போ தடுக்காங்க? அவன் படுக்க அவன் தான் கொண்டு போறான். அவன் வேலையை அவன் தான் பார்க்கான். சோமாயி போறான். அப்பன்னு தடுக்காங்க. என்ன ஆட்கள் இப்பதான் நிக்கி இருக்கு நம்ம உலகத்துல. நம்ம ஊர்லயும் அப்படிதான் இருக்கு. நம்ம ஆட்கள் அப்படிதான் இருப்பாங்க. இதற்கு ஒப்பானதை முகருகிறதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுகொண்டு போக கடவன் என்றார். எதுக்காக செய்கிறவன்? தான் மகர்ந்து பார்க்கணும். தான் அனுபவிக்கணும். தான் மகர்ந்து பார்க்கணும். அந்த வார்த்தை தெளிவா சொல்லுவாண்டா. மற்றவனுக்கு விளங்கணும். நமக்காக செய்யக்கூடாது. நம்ம ஜபம் நமக்காக போகக்கூடாது. நாம் வந்து பார்க்கக்கூடாது. நம்ம ஜபம் நமக்கு தான். நம்ம குடும்பம் ஆசைக்கப்படணும். நாம் ஆசைக்கப்படணும். நம்ம பிள்ளைகள் ஆசைக்கப்படணும். அந்த நோக்கம் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஆசைக்கப்படணும். கர்த்தர் தான் அங்கீகரிக்கணும். கர்த்தர் சன்னீர் போய் இட்டலாம் என்று சொன்னால் இந்த நோக்கத்தோடு செய்தால் கர்த்தர் ஜோத்தை கேட்ட விடுதலை விடுத்தாரா? எல்லாரும் எழுந்து போக வச்சுட்டாரா? இவ இறங்கினானா? சடங்காச்சாரம் செய்யலையே. அப்ப இந்த ஆசாரி உயிர்த்தெழுந்து வராங்க. நம்முடைய பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்? உயிர்த்தெழுந்தவா. சடங்காச்சாரம் செய்கிறார். வாக்குத்தத்தம் பெற்றவர். இதே போல நாமும் விசுவாசத்துக்காக வார்த்தைப்படாத செய்வதற்காக இந்த மாநாள் கண்டிப்பா நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் விடுதலை ஆக்குவாரா? நம்ம காரியத்தை நம்மளே செய்வோமா? செய்ய முடியுமா? கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதுதான் அதுக்காக கர்த்தர் சொல்றாரு. இதே மாதிரி போயிட்டு வந்துட்டு ரபுனி இன்னைக்கு கூப்பிடல, மரியாதை இன்னைக்கு கூப்பிடல.
திரும்ப இது திரும்பி பார்த்தா இந்த சத்தம் அவர் பக்கம் எடுத்துட்டு அவர் கண்களையும் திறந்துட்டு யாரோட கண்களை வசனத்தை நாம் கேட்டுட்டு இருந்தால் நம்முடைய இதய கண்களை திறக்க வரல. கர்த்தர் நம்ம கண்களை எப்படி திறக்கிறாரு? வசனத்துக்காக காது கொடுக்கணும், சத்தியத்துக்காக காது கொடுக்கணும். யோபு புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 21 முதல் 32 வருஷம் முடிய வாசிக்க யாராவது ஒரு ஆளு. இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார், அவரை போல் போதிக்கிறவர் யார்? அவருடைய வழியின் நியாயத்தை விசாரிக்கத்தக்கவன் யார்? நீர் அநியாயம் செய்தீர் என்று சொல்லத்தக்கவன் யார்? மனுஷர் நோக்கி பார்க்கிற அவருடைய கிரியையை நீர் மகிமைப்படுத்த நினையும். மனுஷன் நோக்கி பார்க்கிறேன்னு நினைத்தான் ஆன் பார்க்கணும். ராஜா வர கூட்டு சாப்பிடாரு. என்ன சாப்பிட்றாரு? நல்ல இறைச்சி இறைச்சி வச்சு சாப்பிட்றாரு. இல்லையா சாப்பாடு இறைச்சியா? இப்படி நோக்கி பார்க்கக்கூடாது. இந்த நோக்கம் இல்லை, இதன் ஆழங்களை நோக்கி பார்க்க உணரணும். இது கருத்து என்னன்னு உணர்ந்து பார்க்கணும். அதான் நோக்கி பார்க்கணும். நீ கருத்து என்ன பார்க்க, அதான் நோக்கி பார்க்கறதுக்கு நம்முடைய வாயில் என்ன போகும்? நோக்கி பார்த்தா நம்ம வாயில் என்ன கருத்து அங்கீகரித்தா இந்த போகும். உன்னப்பட்டு 4வது 12வது வாசிங்க. என் மனவாளியே, உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது. நோக்கி பார்த்தா, சிந்திச்சு பார்த்தா நம்ம உதடுல என்ன வரணும்? சிலவங்க இன்னைக்கு என்ன வரும்? நோக்கி பார்த்தா எவ்வளவுக்கு எவ்வளவு கத்துற வார்த்தையை சிந்திச்சு நோக்கி ஆவலாட்டு கத்துற வார்த்தை கருத்து என்ன பார்த்தா தான் நம்மளோட வாயில் சத்தம் தேனை போல. தேன் வெறுப்புமா இருக்குமா? இன்னைக்கு கத்துற வார்த்தையை அங்கீகரிப்போம், நம்முடைய ஜபத்தை அங்கீகரிப்போம், மற்றும் இது வாசனை கிளம்பும். எவ்வளவுக்கு எவ்வளவு மனசு விட்டு கொடுத்து நாம் இது இடிக்கப்பட்டால்தான் வாசனை வீசும். மனசு அப்படியே வச்சிருந்த வீசாது. நம்ம மனசு வெடிக்கப்படும், நொறுக்கப்படும். பொடியாக்கினாத்தான் வாசனை வீசும். நம்மளோட வாய் கிருபையுள்ள வார்த்தை வரும், அந்த வாசனை வாசிக்கணும். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா, தச்சனுடைய குமாரன் அல்லவா. இப்போ இவன் வாயில் என்ன பொழுது? கிருபையுள்ள வார்த்தை. யார்? இயேசு பற்றி. இயேசு தச்சனுடைய குமாரன், ஆனா வாயில் கிருபை இருக்கு. நோக்கி பார்த்ததுக்கு வாயில் என்ன இருக்குவோம்? அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு மனசை விட்டு கொடுத்து இது சிந்திச்சு பார்த்துப்போம். இங்கே உணரணும். எவ்வளவு தூரம் மனதை விட்டு கொடுத்து கற்றதை நோக்கி பார்த்தால் வாயில் தேன் உணரணும், இன்பமா இருக்கணும். மற்றவர்களுக்கும் மார்பை கிருபையோட வார்த்தையை பார்த்து இன்பார். கர்த்தருக்கு கிருபையோட கர்த்தர் வாயில் அருள் பொழிவு. நம்முடைய வாயில் என்ன வரணும்? கிருபையுள்ள வார்த்தை. இது வர வேண்டுமா? கர்த்தர் வசனத்தை நோக்கி பார்க்கணும். தேன் ஒழுகு போல இன்னும் கிருபையுள்ள வார்த்தை வரணும். பவுல் பிரசங்கம் பண்றார். விடிய காலம் ஆயிட்டு வைத்தியம் கேட்டுட்டு இருந்தான். தூக்க வரியில தூங்கிட்டான். இப்படி ஆகிட்டு தூக்கி கேட்டான். முழு மனசோட கேட்கலாம். தூக்க வரியில கேட்கலாம். தூக்க வரியில கேட்கும்போது என்னாச்சு? வம்புக்கு விடல, தூக்கம் இழுத்துட்டு, தூக்கம் ஜாதத்தை விட்டு இழுத்துட்டு. ஏன் இழுக்கு? எது இழுத்துது? இவனு தள்ளிவிட்டான். தூக்கம் இழுத்துட்டு கீழே விழுந்தவன் செத்து போனான்.
அவர் விடிக்கலாம் போனோம். நீங்கள் ஜெவனுக்கு நான் அவசரமாக போகணும், பஸ்ஸை பிடிக்கணும், இல்லை பஸ்ஸு போயிடும் நீங்கள் சொல்லிட்டு போனலாம். பஸ்ஸு போனாலும் பரவாயில்ல, இவனை எழுப்பணும் இங்கே இறங்கி அவருக்கு அளவு ஜெமுனாரா. இதுக்கு நேரம் பதுக்கப்பட்டிருக்கு. பஸ்ஸு போனாலும் இவனை எழுப்பணும். அளவு இவன் சுத்தமாயிட்டு என் உயிர் இவனுக்குள்ள இருக்கு சொன்னாரா. இப்படி ஜெபனுக்கு ஆள் இருந்து ஏற்பட்டான சரி, அருள் பொழிஞ்சாத்தான், கிருபையுள்ள வார்த்தை இருந்தால்தான் இந்த வாரம் வரும். இவன் எழுப்பக்கூடிய வல்லமை உண்டாயிட்டா. அப்ப எப்படி வல்லமை வருது? முதல்ல என்ன வார்த்தை வந்தது? கிருபையுள்ள வார்த்தையா? போனோம், சீக்கிரம் போக முடியுக்கானா, எழுத்து பஸ் வாய் பேச மாட்டோம். இப்போ கிருபையுள்ள வார்த்தை, உன் முகரூபத்தை காண்பி கத்த சொல்றோம். நான் பார்க்கட்டும், ஒருத்த பார்த்தோன்னு கத்துக்கு இறக்க உண்டா. அதுக்காக வந்தார், தன்னை நமக்காக உதவி செய்ததுக்காக அவருடைய தலையில் ஆணிகளை அடிக்கப்பட்டு கீழே வாங்கி வச்சுட்டாங்க. கிளாத் உண்டாளுன்னார். இதுக்காக நம்மளோட வாயில் கிருபை போறேன், நம்மளோட வாயில் அருள் புரியுது. இவரு வாயில் கிருபை இருக்கட்டப்பா, கிருபையுள்ள வார்த்தை கொடுக்க வேண்டுமே, இவர் சாகக்கூடாது, சாப்பிட்டு வாங்கக்கூடாது என்பதற்காக முற்கீடம் தணிந்தவராக பிரார்த்தனை இருக்கிறார். இவரை ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக இயேசு கொலை செய்யப்படுத்தார். பிரார்த்தனை எப்படி ஜட்மெண்ட் கொடுத்தாரு? ஜனங்களை பிரியப்படுத்தணும், மனுஷனை பிரியப்படுத்தணும், இயேசு சிலையில் அறையணும் என்று ஒப்புறார். அதுக்கு அவர் ஒன்று சொல்லணும், வாங்கிட்டு போனார். நமக்காக மறுத்தார், இதே இருக்க மறுத்தாரு. நம்மளோட வாயில் கிருபையுள்ள வார்த்தை தருவதற்காக நமக்காக மறுத்தார். எல்லாரும் மறுத்திருந்தார். வீட்டிருந்தார். வீட்டில் இருந்து நம்ம கிருபையுள்ள வார்த்தை கிடைச்சிட்டா, அப்ப வீட்டில் நோக்கம் என்ன? கிருபையுள்ள வார்த்தை நமக்கு கிடைக்கணும். உலகத்தை ஜெயித்தவர் தான் நமக்கு கிருபையுள்ள வார்த்தை. அவரோட வார்த்தை நமக்கு கிருபையா போகணும். நம்மளோட வாயில் சொல்ற வார்த்தை எல்லாம் கிருபையாய் போகணும் என்பதற்காக கற்றுக்கிட்டு நேராயிட்டேன். சரி, நம்ம ஜெபம் கேட்கப்படணும், அது அவருக்கு இன்பமா இருக்கணும், கர்த்தருக்கு இன்பமா இருக்கணும், மற்றவங்களுக்கும் இன்பமா இருக்கணும், வெறுப்பா இருக்கணுமா? இன்பமா இருக்கணும், விடுதலை கிடைக்கணும், ஆறும் அடையணும். அதுக்காக கர்த்தர் தம்மையை ஒப்புடுத்தார். இயேசு இந்த காரியம் செய்வதற்காக இடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இதே போல் நம்முடைய மனசையும் நான் நொறுக்கப்பட்டு கொடுத்தோமானால் நம்முடைய மனசு கர்த்தர் அருள் பொழிச்சு, நம்முடைய ஜெபத்தில் அருள் இருக்கும், நம்முடைய வார்த்தையில் அருள் பொழியும், கிருபையுள்ளதா இருக்கும். எல்லாம் கர்த்தர் சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திர கர்த்தாவே, நீர் எங்களை கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம், நீர் எங்களை பெறப்படுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு வேண்டும் கர்த்தாவே, நீரே மகிமைப்படுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் இந்த நாமத்தினால் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவற்றை சகல போருங்கள். ஆமென்.